வீட்டை இல்லை இல்லை ஆள் வீட்டை இல்லை இல்லை சாரி நீங்கள் யூனிஃபார்மோட வாங்க சாரி சார் நீங்கள் யூனிஃபார்மோட வாங்க இல்லை நீங்கள் யூனிஃபார்மோட வாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு நான் தனியாக பிள்ளைகளோட இருக்கிறேன் நான் தனியாக பிள்ளை யார் எவருன்னு தெரியாம அவங்களுக்கு அப்படி வரவே இல்லாது அப்படி நீங்க சிவில்ல வர வேண்டிய அவசியம் இல்லை என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க முதல் என்ன வாரண்ட் காட்டுங்க என்ன வாரண்ட் என்ன வாரண்ட் என்ன வாரண்ட் எதுல வாரண்ட் ஆகிருக்கு அது உங்க காட்டுங்க சார் பிரச்சனை இல்லை நீங்க பிரச்சனை இல்லை நீங்க காட்டுங்க நம்ம இந்த ஃபோன் எடுத்து வந்து காட்டுங்க எந்த இருந்து வந்துறீங்க முல்லைத்தீவா மெசேஜ் உடனே பிடிச்சிட்டு வர சொல்லி தான் வந்து பிடிச்சிட்டு வர சொல்லி வந்தால் நீங்கள் காட்டுங்களேன் உரண்டை எனக்கு சும்மா வந்துட்டு கட்டிட்டு துறங்க காட்டுங்கன்னா நான் என்ன சார் செய்கிறேன் நீங்கள் யூனிஃபார்மோட வந்தால் ஓகே யூனிஃபார்மோட நானும் தானே இருக்கிறேன் எப்படி தானே என்ன என்ன அப்துல் மஜித் முகமது ஃபிர்தாசானே எப்போ உரண்டாயிருக்கு எப்போ கோட்ஸுக்கு வராமல் விட்டவர் 11 மாதம் 22 போக முடியாது எங்க இது என்ன சம்பந்தமா சாவச்சேரி தெரியுமா என்ன சம்பந்தமா அது சம்பந்தமா ஒரன் மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்கு ஒரன் மட்டும் இருக்கணும் ஒரு பேப்பர் காட்டுங்க நீங்கள் ஃபோட்டோ காட்டி சரி வராது அப்படி என்கிட்ட சொல்லலாது நீங்கள் அந்த ரூல்ஸ் இல்லை சார் நீங்களும் வீடியோ எடுக்கலாம் நானும் எடுக்கிறேன் நான் இது நீங்கள் ரூல்ஸ் வந்து கொமனாக எல்லாருக்கும் உண்டு தானே சட்டத்தை மதிக்கிறேன் சட்டத்தை மதிக்கும் பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் பொம்பளையோட வாங்க நீங்கள் அப்படி உள்ளுக்கு என்ற ஆகுறேன்னு சொன்னா பொம்பளையோட வாங்க நீங்கள் உள்ளுக்கு என்ற பொம்பளை போலீஸோட வாங்க உள்ளுக்கு என்ற ஆகுறேன்னு சொன்னா அப்படி என்றாவில்ல நீங்க நீங்க அனாவசியமா அத்துமீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேணாம் வரண்ட் ஓகே உங்களுக்கு நீங்க வரண்ட் ஓகே சார் நான் மதிக்கிறேன் உங்களுக்கு எதிராக நான் கட்டாயம் நீதிமன்றத்தில் எக்ஸ்கியூஸ் மீ சார் எனக்கு லேடி போலீஸோட வந்து நீங்க உள்ளுக்கு என்டர் ஆகுங்க நீங்க எப்படியே நில்லுங்க நோ ப்ராப்ளம் நீங்க எப்படியே நில்லுங்க இവിടത്തെ நில்லுங்க அங்கன நில்லுங்க உங்களுக்கு எதிராக நீங்க லேடி போலீஸோட என்டர் ஆகுங்க உங்களுக்கு எதிராக நாங்க நீதிமன்றத்தில் சொல்லி இப்படியே வேற மனுஷி ஓகே அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்தா ஓகே அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்தா ஓகே அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்தா நீங்க அப்படி செய்யுங்க ஓகே நான் ஒத்துவாரேன் அப்படிதான் செய்யும் நான் ஒத்துவாரேன் நோ ப்ராப்ளம் அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்தா ஓகே நான் ஒத்துவாரேன் சரி நான் ஓய் மாதிரி நோ ப்ராப்ளம் ஓகே புடி சரி சொல்லுங்க ரெடி யார நான் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள செட் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் தம்பி நோ ப்ராப்ளம் எனக்கு நீங்க எப்படியே நில்லுங்க எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆடில ஓலே கண்ணங்களோ பிள்ளைகள் சும்மா விரண்டு போகுதல் இப்படி இதில் அதிகாரத்தில் இது செய்யக்கூடாது நீதிமன்றத்துக்கு போயிருந்தா நாங்கள் இந்த டைம்ல நீங்கள் அது சம்பந்தம் அவரோட பேசிக்கொள்ளுங்க அது பிரச்சனை இல்லை நீங்கள் எனக்கிட்ட வந்து நீங்கள் இப்படி மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லையே சார் நீங்கள் பாருங்க நான் பிரச்சனை இல்லை நீங்கள் இப்படியே நில்லுங்க இல்லை அங்காலே நில்லுங்க சர்ச் பண்ணுங்க யாராவது லேடியோட வந்து சர்ச் பண்ணுங்க நானும் வரேன் பின்னால் எனக்கு அப்படி வீட்டுக்குள்ளே வரையலாது சார் தனி எங்கட ரூல்ஸ் படி மார்க்கப்படி அப்படி வரையலாது அப்படி வரையலாது சட்டம் என்ன தெரியுமா இது இலங்கை சட்டம் சார் எனக்கு சட்டம் தெரியாது சார் நான் லோ படிக்க இல்லை எனக்கு சட்டம் தெரியாது நான் லோ படிக்க இல்லை சார் சரி நீங்களே நில்லுங்க சார் பிரச்சனை இல்லை பின்னைக்கு இருக்கதோ போய் பாருங்க ஆனால் அப்படி இருட்டில் தனியாக போகிறது எனக்கு என்னமோ அசம்பாதமாக விளங்குது லைட் இல்லைங்க அடிபட்டு போயிட்டு
அங்கே இல்லை நான் பார்த்து நாங்கள் இல்லை டோச்சோட வாங்க, நோ ப்ராப்ளம், வாங்க. நான் எங்களுக்கு என்ன கிடையாது. இல்லை நானும் வருவேன். அப்படி இல்லை சார், இப்போ எல்லாம் வித்தியாசமாக நடக்குது. என்ன நீங்கள் உங்களோட ரூல்ஸை சொல்கிறீங்க? அப்படி நாங்கள் இல்லை சார், இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்களேன் பஸ்ஸில் இருந்து. நான் சொல்கிறது சரிதானே. இப்போ எந்த வீட்டை செட் பண்ணக்குள்ள நான் பின்னால் நிற்கலாம், பிரச்சனை இல்லை சார். என்னென்னு சொன்னால் இப்போ நடக்கிறதுல விபரீதம் தானே. ஓகே, பிரச்சனை இல்லை சார். இப்போ நீங்களும் பிள்ளைகள் பொண்டாட்டி பிள்ளைகள் ஏதோ உங்களுக்கும் ரூல்ஸ் இருக்குத்தானே. அப்படி என்று சொன்னால் அப்படி ஒன்று நடந்தால் அப்படி தான் இருக்கும். எல்லாருக்கும் பிள்ளைகள் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. வீட்டில் நடக்கக்குள்ள என்ன இதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. முதல் மரண்டில் வந்து கொண்டு வந்தாங்க இங்கே வரண்டைக்கு பகல் டைமில் இருக்காங்க. வந்து பூ போட்டு 3 நாள் ஒரு நாள் 2 நாள் வந்து பூ போட்டு அப்பா இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஞாபகம். அது இந்த இது கேஸுக்கு போகலன்ட்டு சொல்லி. அண்ணன் தெரியும் சொல்லிட்டு இல்லை நீங்கள் கூப்பிடும்போது தெரியாதானே எனக்கு. இப்போ இப்படி சீலில் வந்து வீட்டுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ நீங்கள் சந்தர்ப்பத்தை சொல்கிறபடியாக உங்கள் மெடிசைக்கு பார்த்து சொல்லணும். சடன்லி வந்து என்கிட்ட நான் இப்படி ஒன்று சொன்னால் அப்படி நம்ப வேண்டிய அவசியம் இல்லையே. மாற்றிய வழியில் வேலையாக போனவர். வரண்டோட அன்றைக்கு வரண்டோட வந்தீங்க, அன்றைக்கு வரண்டோட வந்தீங்க. இப்போ வரண்ட் பிரச்சனைன்னு தானே சொன்னேன். நீங்கள் வரண்டிக்கு வரண்டுக்கு பிடிக்க வந்தேன்னு சொல்லி வரண்டோட அன்றைக்கு வந்தீங்க. ஓகே, கொண்டு போனீங்க. இப்போ வரண்ட் இல்லாமலுக்கு சும்மா வந்து வீட்டுக்குள்ளே போடுறதுக்குன்ட்டு சொன்னால் அப்போ அப்படி அனுமதிக்க இயலாது. சொல்லுங்க பாப்பா. நீங்கள் இல்லை போலீஸ் ரூல்ஸ் படி நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும், வந்து என்கிட்ட வரண்டை காட்டியிருக்கணும். ஒடினாருக்கு வரண்ட் இருக்குமா எங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும். நீங்கள் சடனாக வந்து கதவை துறங்க போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன சார்? அப்படி இல்லை, நீங்கள் அப்படி தான் சொன்ன. நீங்கள் அப்படி அது அது நீங்கள் ஆட்டோனா நீங்கள் ஒரு கழிச்சிக்கிட்டு எனக்கு நீங்கள் வேலையாக தான் சார் வந்து உங்களோட வேலையை பாருங்கள். நான் அதுக்கு எந்த தடங்களும் இல்லை. நீங்கள் எதாவது செய்யுங்க. நான் அப்படி இருக்கவே இல்லை. நீங்கள் பொய் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் பொய் சொல்ல தேவையில்லை சார். சும்மா ஏன் சார், எனக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்கு. உண்மைக்குமே எனக்கு ப்ரெஷர் ஏறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லும் போது எனக்கு சரியா உண்மைக்கு அப்படி தான் போய் அட்மிட் ஆகணுமே. காரணம் நீங்கள் சும்மா தேவையில்லாமலுக்கு பேசாதீங்க. சும்மா தேவையில்லாமல் தயவு செய்து பேசாதீங்க சார். நீங்கள் வந்த உடனே சர்ச் பண்ணிட்டு பாருங்க சார். நான் எந்த தடையும் இல்லை. நான் தப்பிக்க விட இல்லை. தப்பிக்க நீங்க விட்ட நீங்க எந்த கடமையா பிடிக்கிறது உங்களோட கடமையா பிடிக்கிறது. போலீஸ்காரர் உங்களோட கடமையா எந்த கடமையா பிடிக்கிறது. கதை எதுக்கு திறக்கிற ஓடினா பிடிச்சிருக்கலாம் தானே. நீங்க வெளியில ஓடினா நீங்க 3 பேர் நிக்கிறீங்க, பிடிச்சிருக்கலாம் தானே. பின்படியாலே முன்படியாலே பாஞ்சு ஓடினா பறந்தோடினே பிடிச்சிருக்கலாம் தானே. என்ன எப்படி அம்மாண்டு கேட்குறீங்க? சும்மா விதண்டாவாதமா பேசுறீங்க நின்றுக்கிட்டு. ஒரு இதா பேசணும். எங்களுக்கு இந்த நாவு பிரட்டி பேசுறதுக்கு தெரியாது. சும்மா பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க சர்ச் பண்ணுங்க. நானே சொல்றேன்னா இல்ல சார், அவர் இல்ல, அவர் இல்ல. இவங்க வந்த வரதுலேயே கதவை திறந்துட்டு உள்ளுக்கு வர எடுத்தாங்க. அப்போ இப்படி விடுப்போட வர எடுத்தா யூனிஃபார்மோட வந்தா ஓகே சார். எனக்கு இப்படி வந்துட்டு கதவை திறன்னு சொல்லி உள்ளுக்கு வந்தா நான் ஒன்றாக விடல சார். முகமது ஃபிர்தௌஸ் எனக்கும் தெரியும் சார். நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். இல்ல சார், ஆள் நீங்க வாங்க, யாராவது வாங்க ப்ளீஸ் வாங்க. நானும் என் பிள்ளைகள் தான் இருக்கிறேன். வாங்க சரிங்க, வாங்க. என்ன கேஸ்ன்றது சொல்லுங்க எனக்கு. வாங்க லைட் போடுங்க. பாருங்க பாருங்க சார், நோ ப்ராப்ளம். பாருங்க, நீங்க பாருங்க, இந்தாங்க பாருங்க, பாருங்க சார். இந்த லைட் போடுங்க. இல்லையா அவருக்கு वीडियो करना गीला पीआर करना हर मैं गाड़ी पीआर कर लांडे जब करना करने हर मनुष्य उदाव करना गीला என்ன சார் கேஸ் எனக்கு தெரியும். நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க பிரச்சனை. நீங்க சொல்லுங்க. வீடியோ தான் கடமைக்கு வந்திருக்கோம் சார். நான் கொஞ்சம் மேய்க்க நான் சொல்றேன். இல்ல சார் பிரச்சனை நீங்க சொல்லுங்களே. உங்க அவரு ஓ இந்த மிஸ்டர் அவருக்கு வரண்ட் இருக்கு. அவரை தேடி வந்திருக்காங்க. தெரியும்
வேற கேன வீடியோ கல மங்க இல்ல பிரச்சனை இல்ல இல்ல ஏன் சார் நீங்க யூனிஃபார்ம் ஏன் வீடியோக்கு இது செய்றீங்க நீங்க பாரதி செஞ்சு இது உங்களுக்கு அப்பா சொல்லுங்க எனக்கு என்ன விஷயம் என்ன சார் அதுக்குள்ள அவர் பூந்துகிட்டா இருக்கிற உங்களோட அவருக்கு எல்லாரும் தேடணும் කටනවාවේ නෑ කියපන් කෝට් ඕඩර් එකට අවිල්ලා තියෙන කියපන් හරිද சரியோ இது வந்து கதை இது வந்து வரண்ட் வந்து சும்மா நாங்க போலீசாளர்ல சார் நீதிமன்றத்தால குடுக்குறதான் வரண்ட் சரியோ இது சொல்றது கூட அவருக்கு நீங்க இப்படி இங்க கொஞ்சம் பாருங்க இப்படி வந்துட்டு என்ன நான் வீட்ல தனி இருக்கிறேன் நீங்க இப்படி வந்து இதுக்குள்ள அடுப்புக்குள்ள சர்ச் பண்ற வரண்டுக்கு அடுப்புக்குள்ள பூந்துகிட்டு இருக்கிறியா நான் கேக்குறேன் ஓம் சார் சொல்லுங்க சொல்லுங்க வரண்டுக்காரர்கள் எங்க முழிக்கலாம் அடுப்புக்குள்ள ஒழிக்கிறியா சார் இந்த அடுப்பு கேஸ் அடுப்பு மென்ன மேத்தியான கேஸ் அடுப்பு இந்த கேஸ் அடுப்புக்குள்ள ஒழிக்கிறியா சார் என்ன சார் நீங்க எனக்கு என்ன கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க சார் இது என்ன வாரண்டி வருது என்ன வாரண்ட் சார் கோர்ட் சார் எனக்கு சொல்லுங்க சார் வந்திருக்க என்னன்னு தெரியாது வழக்கு நம்பர் கொடுத்து வந்திருக்கி சரியானே என்ன சார் நீங்க வழக்கு நம்பர் கொடுத்து வந்திருக்க என்ன கேஸ்னு தெரியும் வாரண்ட் எல்லாருமே சொல்றீங்க சொல்லு அவருக்கே தெரியுங்க நான் சொன்னா தானே இப்ப தெரிய வரும் வரண்டு வந்தா அவர் சொல்லணும் தானே சார் வேணும் இல்லையா நீங்க அவரை கூட்டிட்டு வாங்க எனக்கு நான் இதான் தாழ்மையா தான் சார் கேட்கிறேன் எனக்கு விளங்காததால தான் கேட்கிறேன் எனக்கு விளங்காததால தான் சார் ப்ளீஸ் சார் இல்ல சார் எனக்கு இப்பயும் விளங்கல என்ன வரணும் சார் தயவு செய்து சொல்லுங்க இதுல வந்துட்டு இதோட எடுத்துட்டு அவரை கூட்டிட்டு வந்து போலீஸுக்கு நாளைய கிளம்புறேன் அவருக்கு வழக்கு இருக்கிறான் வரண்டு போகாத அவர்கிட்ட கேளுங்களாக்கா உங்களோட முல்லைத்தீவு இதுல இங்க அங்கத்தே வரண்டு ஓப்பன் வரண்ட் திறந்த புடியானை சரியா அது வந்து வரண்டு வந்து போலீஸால கொடுக்குறோம்ல வந்து நீதிவான் தான் வரண்ட் இஷ்யூ பண்றேன் அவருக்கு வரண்ட் இருக்குது சரியா நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க அவருக்கு தெரியாம சரி சார்